ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜா அன்போடு பேசுகிறேன். இந்த எபிசோடில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம். குரு இது நாள் வரைக்கும் வக்ரகத்தில் இருந்தார், ரிஷபத்தில் தான் இருக்கார். இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார். அப்போது 11/2/2025 முதல் 11/5/2025 வரைக்கும் 90 நாள் இங்கே தான் இருப்பார். இப்போ 11/5/2025 குரு பயிற்சி வருகிறது. அது மிதுனத்துக்கு செல்ல போகிறது. அப்போ அந்த 90 நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா, 11/2/2025. அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஓஹோன்னு நன்மைகளையும் அளித்திருப்பார், சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார். ஏன்னா வக்ரம் என்பது, ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது. அதாவது ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடம் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதின்னு சொல்லணும். ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பண வரவு இல்லை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, அப்படி சொல்லணும். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும். அப்படின்னும்போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது. ஆனால் அதே கிரகம் ஆதிபத்தியம், அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. குரு பகவானுக்கு பொன்னன், அந்தணன், குரு, வியாழன், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது என்று சொன்னால் குரு பகவான் தான். இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்து இப்போ 11/2/2025 வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும், எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும், இல்லை தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த குரு வக்ரம் பெறுவதால் இந்த ராசிக்கு நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி. மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி. மிதுன ராசிக்கும் மிதுன லக்னத்துக்கும் நாம் இப்போ சொல்லக்கூடிய பலன் பொருந்தும். இப்போ குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 10ஆம் இடம், 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று 12இல் இருக்கிறார் அப்படின்னா சுபத்துவமான பலனை தான் தருவார். 7ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது அற்புதமான பலன். அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். இதனால் வரைக்கும் அவர் உங்கள் கணவர் இங்கே இருந்திருப்பார், சென்னையில் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பார். இப்போ திடீர்னு அவங்க கம்பெனி வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போவோம் அவரை. அங்கே கம்பெனி வெளிநாட்டில் இருக்குது, அங்கே போங்க, அங்கே போய் வேலை பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இப்போ வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ பிரிவினை தானே, குடும்பத்தை விட்டு பிரிவார். இருந்தாலும் சுபத்தன்மை நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது கணவன் மட்டும் இல்லை, இப்போ கணவனுக்கு மனைவி வேலை பார்க்குறாங்கன்னா மனைவி கூட இப்போ வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலை. சுப செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் சுப செலவுகள் இருக்கும். நல்ல வருமானமும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றதால் இந்த
மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றதால் தொழிலில் சிறந்து விளங்கும், தொழிலில் நல்ல வருமானம் வந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய வருமானத்தையும் தொழிலில் போட்டு இன்னும் விரிவாக்கம் பண்ணுவீங்க. அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல பேரு புகழ் கிடைக்கும். அப்பப்போ வெளியூர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆஃபீஸ் விஷயமாக வெளி மாநிலத்துக்கோ இல்லை வெளி ஆஃபீஸுக்கோ போயிட்டு வரக்கூடிய கொஞ்சம் அது அதிகப்படியான வேலையாக இருந்தாலும் நல்ல சுபத்துவமான ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். இது வந்து 12இல் இருக்கும் குரு பகவானுடைய நிலை. சுப செலவுகள் தான் கண்டிப்பாக இருக்கும், சுபத்தன்மை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லணும். இப்போ குரு பார்வையை பார்க்கலாம் வாங்க. இப்போ 10ஆம் இடம் தொழில் சிறப்பாக இருக்குது, நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க. 10ல் ராகுவே இருக்கார். அப்போது நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம், இல்லை வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், இல்லை வெளிநாடு போய் தொழில் பண்ணுபவர்களுக்கு அப்போ சம்பாத்தியம் வரும் இல்லையா. அப்போ வெளிநாடு போய் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ இல்லை உத்தியோகத்துக்கு போகிறீங்களோ அப்போ சம்பாத்தியம் என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். இப்போ சம்பாத்தியம் வருதுன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த காசு பணத்தை வச்சு பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, இல்லை வெளிநாடே அனுப்பி கூட படிக்க வைக்கக்கூடிய சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடு வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, தோட்டம் துறவு வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த 4ஆம் இடம் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள். இதனால் வரைக்கும் தாய்க்கு உடம்பு முடியாமல் போயிருக்கலாம். இப்போ தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, 2 வீலரோ 4 வீலரோ உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்கிறோம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குறிக்கிறது, சுகம். இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்த்தா இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நல்ல சுகவாசிகளாக இருப்பார்கள். மிதுன லக்னத்துக்கும் இது பொருந்தும். பாருங்கள், 6ஆம் இடத்தை பார்க்கிறது. அதாவது மிதுன ராசிக்கும் மிதுன லக்னத்துக்கும் குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து மற்றவங்களும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சக ஊழியர்கள்லாம் ஆதரவு கிடைக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் தொழிலை வந்து தொழிலோ உத்தியோகமோ சக்ஸஸாக பண்ணுவீங்க. உங்கள் மனசுக்கு திருப்தியாக செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம், மறைவு ஸ்தானம். அப்போ இது நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு காசு பணம் இங்கே வர வேண்டியது இருக்குது, அது எங்கே வரப்போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ கூப்பிட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுதான் அங்கே இருக்கிறது. எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. குடும்பத்தில் வந்து இது நாள் வரைக்கும் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிருந்தால் இப்போ அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் 5க்குடைய சுக்கிரன் பார்த்திங்கன்னா 10ல் வந்து உச்ச நிலையில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறது. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. 5க்குடையவன் 5, 12க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலம். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு சிறப்பான ஒரு வருமானம் கிடைக்கும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இதை பொறுத்தவரையிலையும் 5க்குடைய சுக்கிரன் உச்சநிலை பெறுவது என்பது மிக மிக சிறப்பு. சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சிலர் காதல் வயப்பட்டு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அது சக்ஸஸ் ஆகும். மொத்தத்தில் இந்த மிதுன ராசியில் மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு நன்மை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நன்மை செய்யும். அமுக்கலமான பலன்களை பார்க்க போகிறீங்க.